பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இந்திய அரசியல்லே மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ராகுல் காந்தி பீகார்ல தானே யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்காரு, பீகார்ல பைக் ராலி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார்ல இருந்துகிட்டு பாஜகவுக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு ராகுல் காந்தி செக் வச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்குன்னா, மோடியோடைய வெற்றியே செல்லாது, வாரணாசி தொகுதியில மோடி ஜெயிக்கல, அஜய் ராய் தான் அந்த இடத்துல ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோடியோடைய தொகுதியே இப்ப கை வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் வரைக்கும் இது கொண்டு போனோம். இந்த பாஜக பல தில்லுமுகல்கள் செய்துதான் இவங்க நாடு முழுக்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வாயிலாவே நிரூபிக்கணுங்கிறதுக்காக ஒரு எஸ்ஐடி கமிஷன் ஒன்று ஏற்படுத்தணும், ஒரு விசாரணை அமைப்பு ஒண்ணு நீதிமன்றத்தோட மேற்பார்வையில் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் வழியாவே நாடு முழுக்க இதை அம்பலப்படுத்தணும் சொல்லி இப்ப அதுக்கான வேலை. அதாவது பீகார் ஒரு இடத்துல இருந்துகிட்டு பீகார்ல மட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தாம பல இடங்கள்ல இன்னைக்கு பாஜகவை சுற்றி வளைக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் இன்னைக்கு ராகுல் காந்தி செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதுல வரிசையை நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு பீகார்ல இந்த ராகுல் காந்தி நடத்தக்கூடிய ஓட்டு அதிகார யாத்திரா இன்னைக்கு 7வது நாள், 16 நாள்ல இன்னைக்கு 7வது நாள். ஒவ்வொரு நாளுமே அங்க ராகுல் காந்திக்கு ஆதரவு அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. மாலை நேரங்களில் ராகுல் காந்தி ராலி போனார் அப்படின்னா அங்க டிஜே இசைகள் ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பீகார்ல ஒரு வகையான ஒரு இசை ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பீகார் இசையில இந்த ஓட்சோரி எவ்வளவு மோசமானது, இந்த ஓட்சோரிக்கு எதிராக நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சொல்லி அப்படிப்பட்ட பாடல்களோட டிஜே இசையோட ராகுல் காந்தியோட ரேலி அங்க வரதை பார்க்க முடியுது. இந்த டிஜே இசை அப்படிங்கும் போது வட மாநிலங்களில் டிஜே இசை எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? ராமநவமி மாதிரியான ஊர்வலங்கள், ராமநவமி ஊர்வலத்தை ராமர் கோயில்ல கொண்டாடாம பள்ளிவாசல் வாசல் நின்றுட்டு டிஜே பாட்டுகள் பாடுவாங்க. இந்த தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய டி ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்எல்ஏ, அவர் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாரு. வடக்கு முழுக்க பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது. மசூதி வாசல்ல நின்றுகிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பாடல்கள் பாடுவாங்க. ஆனா அதே டிஜே இசையில பாஜக எவ்வளவு மோசமான மதவாத ஆட்சி செய்யறாங்க, வாக்குகளை எந்த அளவுக்கு திருடி மோசடி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அதே டிஜே இசையில இன்னைக்கு ராகுல் காந்தி அங்க ஒரு யாத்திரை நடந்திருக்கிறாரு. டிஜேவுக்கு டிஜே மூலமா அடி அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள். சரி, மாலை நேரங்கள் இப்படி இசை மாதிரி. பகல் நேரங்கள்ல பார்த்தோம்னா ராகுல் காந்தி எங்கெல்லாம் போறாரோ அந்த ஒவ்வொரு மாவட்டங்கள்லயுமே அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான தெருக்கள்லயுமே மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் வரவேற்பு. மக்கள் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வீட்டு மொட்டை மாடிகளில் போயிட்டு பூ வச்சுக்கிறாங்க. அந்த மலர் தூவி ராகுல் காந்தியை வரவேற்கக்கூடிய விதத்துல, எங்களோட வாக்குகளை இங்க திருடி தானே இவ்வளவு மோசமான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரால 1 கோடி வாக்குகள் சேர்க்கப்படுது, ஆனா பீகார்ல எங்களுடைய 65 வாக்குகள் நீக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆதார் கார்டை கூட ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அந்த விரக்தியில் இருந்த மக்கள் இன்னைக்கு ராகுல் காந்திய எங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்த ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி மாடியில நின்று ராகுல் காந்தி மலர் தூவி வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பீகார்ல உண்மையில ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு. அந்த பீகாரிய மக்கள் என்ன நடந்தாலும் அந்த நிதிஷ்குமார் எந்த பக்கம் ஜம்ப் அடிச்சாலுமே அதை கண்மூடித்தனமா ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. அதோட விளைவுதான் இன்னைக்கு அவங்களுடைய வாக்குகளே பறிபோகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா. அந்த விழிப்புணர்வு இப்ப ஏற்பட்டது பிறகு இன்னைக்கு நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி முழிப்பிதுங்கி போய் நிக்கிறாங்க. சும்மா இருந்த சங்க நம்ம ஊதி கெடுத்துட்டோமா, தேன்கூட்டுல நம்ம கை வச்சுட்டோமே, இன்னைக்கு இன்னும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல, பாஜகவும் அவங்களுடைய கூட்டணி ஒன்னும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல. ஆனா ராகுல் காந்தி இப்ப பிரச்சாரத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. அங்க தேஜஸ்வி யாதவ் கூட கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு தெருக்கள்லயுமே ராகுல் காந்தி போகும்போது மக்களுக்கு அங்க பிரச்சாரம் மட்டும் இல்ல, மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இனி தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் பாஜகவோ அவங்களுடைய கூட்டணியோ நிதிஷ்குமாரோ அங்க அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பீகாருடைய கலநிறவங்கள் வேற லெவலில் போயிட்டு இருக்குது. அதுக்கு மேல இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா ராகுல் காந்தி பைக் ராலி எடுத்துட்டாரு. ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்ல ராகுல் காந்தி உட்காந்துக்கிட்டு பின்னாடி ஒரு ஆளை ஏத்துக்கிட்டு ராகுல் காந்தி ஒரு பைக் ராலி போறாரு. மக்கள் பெருந்திரளா அவருக்கு பின்னாடி வராங்க. ஆயிரக்கணக்கான பைக்குகள் அந்த ராலியில பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பைக்குகளோட பீகார் தெருக்கள்ல பெரிய ஒரு கோலாகலமா நடந்துட்டு இருக்குது. அப்ப பீகாரிய மக்கள் பெரிய அளவுல விழிப்புணர்வு அடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை அங்க பார்க்கப்பட்டு இருக்கு. ஓகே, இப்ப பீகார்ல ராகுல் காந்தி ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்கிறாரா? ஆனா பீகார்ல இருந்துகிட்டு மோடியோட வாரணாசி தொகுதிக்கு வளவரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது இப்போ மோடியோட தொகுதியா இருக்கக்கூடிய வாரணாசி, அங்க மோடிக்கு எதிராக போட்டியிட்டவர் தான் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய். அங்க பல நேரங்களில் எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, காங்கிரஸ் தலைவரா இருந்திருக்கிறாரு. அந்த அஜய் ராய் இப்ப அடுத்த கட்ட ஒரு சம்பவத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த வாரணாசி தொகுதியில மோடி நேர்மையா ஜெயிக்கவே இல்லை, இந்த வாக்சோரி ஓட்டு திருட்டு மூலியமா தான் மோடி மீண்டும் இங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய்க்காக இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி, சமாஜ்வாதியை சேர்ந்தவங்களா
அஜய் ராய்க்கு இப்ப போய் மாலை போடுறாங்க. அஜய் ராய் தான் இங்க ஜெயிச்சிருக்கிறாரு, மோடி வந்து நேர்மையான முறையில ஜெயிக்கல, அப்ப அஜய் ராய் தொகுதியோட நேர்மையான எம்பின்னு பார்த்தா நீங்க தான் நேர்மையான எம்பின்னு சொல்லி அவருக்கு மாலை போட்டு அவரை பாராட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள் இன்னைக்கு வாரணாசியில் நடந்திருக்குது. இது எதோட பின்னணியில இதை செஞ்சுட்டு இருக்காங்க? அஜய் ராய் இது சம்பந்தமா என்ன சொல்றாரு அப்படிங்கும் போது, இங்க வந்து ஒரு நேர்மையான தேர்தலே நடக்கலங்க. குறிப்பா வாரணாசியில நேர்மையான தேர்தல் நடக்கல. ஏன்னா வாரணாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த 2019 தேர்தல்ல மோடி கிட்டத்தட்ட 6,74,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. மோடிக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மோடி தொகுதியில் நின்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் நிக்கிறாரு, அஜய் ராய் நிக்கிறாரு. அஜய் ராய் இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருந்தாரு. மோடி அப்படி இருந்துமே 6,74,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. ஆனா இந்த 2024 தேர்தல்ல மோடி சொன்ன பிரச்சாரம் என்னன்னா, மோடி 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பாரு அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்தாங்க. ஆனா இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி வெறும் 1,52,000 ஓட்டுகள் வித்தியாசம் தான் ஜெயிச்சாரு. அதுவும் காலை நேரத்துல வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல, தபால் வாக்குகள் எண்ணிக்கக்கூடிய நேரத்துல மோடி பின்னுக்கு தள்ளப்பட்டார். எல்லா மீடியாக்களுமே செய்தி வந்தது, மோடி பின்னுக்கு தள்ளப்படுகிறார், அஜய் ராய் முன்னிலை அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வந்துட்டு இருந்தது. அதுக்கடுத்து எப்ப இவிஎம் மிஷின் என்ன ஆரம்பிச்சாங்களோ, ஏன்னா இவிஎம் மிஷின் தானே இவங்களுடைய செல்வாக்கு, இவிஎம் மிஷினை எப்ப என்ன ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் மோடி முன்னிலைன்னு வந்து கடைசியில் வெறும் 1,52,000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஒரு பிரதமரை இங்க ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் நடக்கும் போது அஜய் ராய் இந்த விஷயத்த சொல்லும் போது, இந்த இடத்துல இவங்களுடைய உள்ளாட்சி தேர்தல் மாதிரி நடக்குது அப்படின்னா அங்கெல்லாம் இவங்க பெரிய அளவுல ஜெயிக்கிறது இல்ல. இவங்க ஜெயிக்கிறது எல்லாமே நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் இவங்க ஜெயிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஓட்சோரி செய்யப்பட்டுதான். நேர்மையான முறையில் தேர்தல் நடந்திருந்தா இங்க இவங்களால ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி பல ஓட்சோரி செஞ்சு பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள், RSS சேர்ந்த உறுப்பினர்கள் பல இடங்கள்ல போய் அவங்க போய் ஓட்டு போடுறாங்க, பல இடங்கள் டிராவல் பண்ணி போய் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுமே அஜய் ராய் இங்க முன்வைக்கிறாரு. இதுக்கு நான் சும்மா பொத்தாமுதான் இந்த குற்றச்சாட்டை சொல்லுங்க, இதுக்கு நான் ஆதாரத்தையே சொல்றேன். ராகுல் காந்தி மகாதேவ்புரால அம்பலப்படுத்தினார் இல்லையா, அந்த மகாதேவ்புரால விஷால் சிங் சொல்லக்கூடிய ஒரு வாக்காளருக்கு மகாதேவ்புராலே ஒரு ஓட்டு இருக்குது, வாரணாசி தொகுதியிலுமே ஓட்டு இருக்கு. ஒரு நபர்களுக்கு ஒரு தொகுதியில 2 ஓட்டு இருக்கு அப்படின்னாலே அது ஆச்சரியம். ஆனா இவருக்கு 2 மாநிலத்துல எப்படிங்க ஓட்டு வந்துச்சு, அதுவும் மோடியோட தொகுதியில எப்படி ஓட்டு வந்துச்சு? அப்ப இந்த வாரணாசி தொகுதியிலுமே முறையை ஆய்வு பண்ணாங்கன்னா இங்க பல முறைகேடுகள் நடந்திருக்குன்றது தெரியும். மோடி இந்த 1,52,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு, இதுவுமே பல முறைகேடுகள் செஞ்சுதான் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மோடியோட வெற்றியே செல்லாதுன்னு சொல்லி முன் வச்சுட்டு இவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இங்க தேர்தல் ஆணையம் இந்த டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுக்கணும். அந்த டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா ஒரு நிமிஷத்துல இதை அடிச்சு பார்த்து இங்க எத்தனை போலி வாக்காளர்கள் சேர்த்திருக்காங்க, எந்த அளவுக்கு இங்க தில்லுமுள்ளுகள் நடந்திருக்கு சொல்லி உடனே கண்டுபிடிச்சிடலாம். அல்லது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆச்சு அவங்க கொடுக்கணும். சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்தாங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது எதையுமே எப்ப இவங்க தர முன் வரலையோ அப்ப இங்க பல மோசடிகள் செஞ்சு பல தில்லுமுள்ளுகள் செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு நேர்மையற்ற முறையில தான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அஜய் ராய் இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்காரு. அதனாலதான் அஜய் ராய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விதத்துல சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவங்க இன்னைக்கு அஜய் ராய்க்கு வந்து மாலை போட்டு நேர்மையா நீங்க தாங்க ஜெயிச்சீங்க, நீங்க 2வது இடத்துக்கு வந்திருக்கீங்களா, நீங்க 2வது இடம்லாம் வரல, உங்களுக்கு தான் வெற்றி, நீங்க தான் நேர்மையா ஜெயிச்சிருப்பீங்க, தில்லுமுள்ளின் அடிப்படையில இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாரணாசி ஒரு பக்கம் அங்க பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. சரி, இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த குற்றச்சாட்டு வந்தா இவங்க என்ன செய்யணும், நாடு முழுக்க எல்லா தொகுதியும் செக் பண்ணணும், நாடு முழுக்க எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. குறைஞ்சபட்சம் மோடியோட தொகுதி இந்தப்பா, மோடியோட தொகுதியில டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட் நான் தரேன், மோடியோட வாரணாசி தொகுதியில் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் தரேன், இதை வச்சு செக் பண்ணி இங்க போய் இருந்தா நீ காட்டுப்பா அப்படின்னு சொல்லி இவங்க நேர்மையாளர்களா இருந்தா அந்த லிஸ்ட்டை கொடுக்கலாம். நியாயமா அந்த லிஸ்ட்டை கொடுக்கிறது ஒரு ஜனநாயக உரிமை. ஒரு வாக்காளனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, இவ்வளவு மோசடிகளோட ஆதாரத்தோட கேட்கும் போது அதை தர வேண்டியது ஒரு ஜனநாயக உரிமை. ஆனா இவங்க அதை தர மறுக்கிறாங்க. அப்ப இவங்க தர மறுக்க மூலியமாவே இங்க பல மோசடிகள் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் ஒரு அம்பலமாகுது. ஆனா இவங்க என்னதான் தரம் மறுத்தாலும் நீ தந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ராகுல் காந்தி அடுத்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு. இதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ராகுல் பீகார்ல உட்கார்ந்துகிட்டு பாஜகவுக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு லாக் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுல அடுத்து வச்சிருக்கக்கூடிய செக் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞருமா இருக்கக்கூடிய ரோஹித் பாண்டே. இந்த ரோஹித் பாண்டே உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு பொதுநல வழக்கு ஒண்ணு தாக்கல் செய்யறாரு. இந்த வழக்குல அவர் சொல்றது என்னன்னா, ராகுல் காந்தி இந்த ஓட்சோரியை இப்ப அம்பலப்படுத்திருக்காரு, ஆதாரத்தோட அம்பலப்படுத்திருக்காரு. தேர்தல் ஆணையம் அதுக்கு உன்ன நியாயமான எந்த ஒரு மறுப்புமே சொல்ல, நீங்க அபிடவிட்ல ஃபைல் பண்ணுங்க, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க, சத்தியம் செய்யுங்கன்னு சொல்றாங்களே தவிர இதெல்லாம் போய் இந்த ஆதாரம் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லல. அப்ப அங்க ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்குது அப்படின்றது தெரிய வரது மூலியமா அந்த மோசடி உண்மையா பொய்யா அப்படிங்கிறது, ஏன்னா இன்னைக்கு அந்த ராகுல் ஆதாரத்தோட காட்டுறாரு, இவங்களாலே மறுப்பு சொல்ல முடியல. அப்ப இந்த மோசடி உண்மையா பொய்யான்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அந்த குறிப்பிட்ட ஒரு தொகுதிக்கு மகாதேவ்புராவில் ஒரு SIT கமிஷன் ஒண்ணு ஏற்படுத்தணும், அதாவது ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒண்ணு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு ஒண்ணு தாக்கல் செய்யறாரு. இந்த சிறப்பு புலனாய்வு குழுனா என்ன அப்படின்னா,
நீதிமன்றத்தோட மேற்பார்வையில எஸ்ஐடி டீம் சொல்லி ஒன்று ஏற்படுத்தப்படுவோம். அதுல வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க, இல்ல சிபிஐ சேர்ந்தவங்களோ, புலனாய்வு அமைப்புகளை சேர்ந்தவர்களோ, ஃபாரன்சிக்கை சேர்ந்தவங்க யாரெல்லாம் இந்த வழக்கு தேவைப்படுவாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு அதுல நீதிமன்றம் யார சொல்றாங்களோ அவங்க அந்த குழுவுக்கு தலைவரா இருப்பாங்க. இந்த விசாரணை குழுவை நீதிமன்றத்தோட மேற்பார்வையில நடக்கும். இதுதான் சிறப்பு புலனாய்வு குழு. குஜராத் கலவரம் நடத்தப்படும் போது கூட இதே மாதிரி ஒரு எஸ்ஐடி கமிஷன் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அந்த மாதிரி ஒரு எஸ்ஐடி கமிஷன் இந்த மகாதேவ்புரால உண்மையாலே மோசடி நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்யறதுக்காக ஒரு குழு ஏற்பாடு செய்யணும் சொல்லி ரோஹித் பாண்டே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாரு. இந்த இடத்துலதான் காங்கிரஸ் எவ்வளவு பிரில்லியண்டா செயல்படுறாங்க. இன்னைக்கு பழைய காங்கிரஸ் மாதிரிலாம் இல்ல, ராகுலோட தலைமையில ரொம்ப பிரில்லியண்டா இன்னைக்கு ஒரு அறிவு ஆயுதத்தை கையில எடுத்திருக்காங்க. சங்கிகள் மாதிரி கலவரத்து ஆயுதத்தை எடுக்காம அறிவு ஆயுதத்தை இன்னைக்கு காங்கிரஸ் கையில எடுத்திருக்காங்கிறது இங்கதான் புரியுது. இந்த வழக்கு தாக்கல் செஞ்சார்ல, இவர் நினைச்சிருந்தா இப்படி அம்பலப்படுத்திட்டாரு, நாடு முழுக்க எல்லா தொகுதியிலுமே ஆய்வு செய்யணும், அதுக்கு எஸ்ஐடி கமிஷன் போடணும் அப்படின்னா அது நியாயமான கோரிக்கை தான். ஆனா அது நீர்த்து போயிருக்கும், அது கண்டுக்காம போயிருக்கும். ஏங்க தேர்தல் முடிஞ்ச எத்தனை நாள் ஆச்சு, இதுக்கு அடுத்து 543 தொகுதியிலுமே போய் ஆய்வு செய்யணும், கமிஷன் ஏற்படுத்தணும்னா இதெல்லாம் சாத்தியமான விஷயமா? எப்படி இவிஎம் மிஷின்ல எப்படி வாக்கு சீட்டு அடிப்படையில கேட்டு ஒரு கோரிக்கை வைக்கும் போது நீதிமன்றம் அதை எப்படி நிராகரிச்சதோ அந்த மாதிரி இதுவுமே நிராகரிக்கப்படும். அது சாத்தியம் இல்லாத விஷயம் சொல்லப்படும். அதனாலதான் இவங்க பிரில்லியண்டா என்ன செஞ்சாங்க, ராகுல் காந்தி இந்த ஒரு தொகுதியில குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்லையா, அந்த ஒரு தொகுதியில ஒரு எஸ்ஐடி கமிஷன் ஒண்ணு ஏற்பாடு செய்யுங்க, ஒரு புலனாய்வு அமைப்பு ஒண்ணு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இந்த கோரிக்கை, இந்த மனு அடுத்த ஒரு வாரத்துல நீதிமன்றத்தால ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்ப இந்த வழக்கு கையில் எடுக்கப்பட்டா, இப்படி ஒரு எஸ்ஐடி கமிஷன் ஒண்ணு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இங்க நிலைமை என்ன தெரியுமாவும், அங்க போய் உண்மையா பொய்யான்னு சொல்லி ஆய்வு செய்யப்படும். அங்க ராகுல் வந்து ஆதாரத்தோட சொல்லிட்டாரு. அப்ப ராகுல் சொல்ற உண்மைன்றது ஆல்ரெடி நிரூபணம் ஆயிருச்சு. இத சட்டப்பூர்வமா ராகுல் சொல்றது உண்மை, அங்க வாக்கு திருட்டு நடந்திருக்குது, அதுவும் 5 வகையான வாக்கு திருட்டு, போலி வாக்காளர்கள், போலி முகவரி, ஒரே முகவரியில பல்கான ஓட்டர்ஸ், ஃபார்ம் 6ல மிஸ்யூஸ் பண்ணதுன்னு சொல்லி பல வகையான மோசடி அங்க நடந்திருக்குல, இதெல்லாம் உண்மை அப்படின்னு சட்டப்பூர்வமா அம்பலம் ஆயிருச்சுன்னா அடுத்த வழக்கு என்ன கொண்டு வருவாங்கன்னா, எப்படி ஒரு தொகுதியில் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினது உண்மையா இருக்கோ, அடுத்து நாடு முழுக்க நடந்த மக்களவை தேர்தல்ல இதே மோசடியோட தான் இந்த தேர்தல் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த குற்றச்சாட்டு வச்சா அந்த குற்றச்சாட்டு ரொம்ப வேல்யூவா இருக்கும். அப்ப அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது எப்படி இங்க ஒரு விசாரணை கமிஷன் வைக்கும் போது இங்க மோசடி அம்பலமாச்சோ, அப்ப நாடு முழுக்க விசாரணை கமிஷன் வச்சாகணும் சொல்லி நாடு முழுக்க வச்சாங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட தில்முள்ளுகள், எப்பேற்பட்ட மோசடிகள் செஞ்சிருக்காங்கிறது அம்பலமாகும். அது அம்பலமாச்சுன்னா இங்க மறு தேர்தலுக்கே வாய்ப்பு இருக்கு, அல்லது இந்த சங்கி கூட்டம் ராஜினாமா பண்ணிட்டு போறதுக்கே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு புரட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த பீகார்ல இப்ப தேர்தல் நடக்குது, மக்களுடைய வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு சொல்லி பீகார் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்க ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுத்தப்படுற அதே நேரத்துல மோடியோட வாரணாசி தொகுதிக்கும் குறி வச்சிருக்கிறாரு. இந்த வாரணாசியோட விட்டா பத்தாது, மகாதேவ்புரால ஒரு எஸ்ஐடி கமிஷன் ஏற்படுத்தப்பட்டு அது நாடு முழுக்க ஆய்வு செய்யறதுக்கு அது காரணமா அமையணும்னு சொல்லி எல்லா வகையிலுமே ஒரு அறிவார்ந்த தளத்துல ஒரு சட்டப்பூர்வமான போராட்டத்தை இன்னைக்கு ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த ராகுலுடைய இந்த மக்கள் புரட்சி இது கண்டிப்பா வெல்லணும். அந்த புரட்சிக்கு பின்னாடி இந்திய மக்கள் நம்ம ஒவ்வொருவருமே நம்மளுடைய ஆதரவை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா, இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.